ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். அப்புறம் நான் ஒரு 2.5 இயர் ஆன்சைட் சிஆர்ஐவாக இருந்திருக்கேன். அண்ட் தென் ரிமைனிங் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் போய் என்னோட பயோ வேணால் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு சிஆர்ஏ எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் கம்பெனி வந்து சிஆர்ஓட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க. சிஆர்ஓ வந்து சைட்டில் அந்த ப்ராஜெக்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் சரியாக நடக்குதா இல்லையா, ஸ்பான்சர் கொடுத்த ப்ரோட்டோகால் பிரகாரம், ஐபி இன்வெஸ்டிகேட்டர் ப்ரொசீஜர் பிரகாரம் எல்லாமே கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்ஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு சிஆர்ஏ தேவை. ஸோ இதுதான் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டோட சின்ன ஒரு ப்ரீஃப். ஓகே, சிஆர்ஏ ஜாப் வந்து ஒரு ட்ராவல் பேஸ்ட் ஜாபு. இப்போ சைட் வந்து எங்கே இருந்தாலும், ஹாஸ்பிட்டல் எங்கே இருந்தாலும், சிஆர்ஓவில் இருந்து சிஆர்ஏவை எங்கே அனுப்புகிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், மானிட்டரிங்லாம் பண்ணணும். ஸோ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெல்லி போய் தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஸோ பர் பர் மந்த் வந்து ஒரு 15 days to 21 days ட்ராவல் இருக்கும், பேஸ்ட் ஆன் த கம்பெனி பாலிசிஸு. சிஆர்ஓட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ட்ராவலிங் வந்து ஒரு மேஜர் பார்ட்டு. இது வந்து ட்ராவல் ஜாப் தான். ட்ராவலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை 4 கேட்டகரிஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ட்ரையல் ஆக்டிவிட்டீஸு, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் இனிஷியேஷன் ஆக்டிவிட்டீஸு, ஆன்கோயிங் ட்ரையல் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் போஸ்ட் ட்ரையல் ஆக்டிவிட்டீஸு. 5 மினிட்ஸாக வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ட்ரையல் ஆக்டிவிட்டீஸு. ப்ரீ ட்ரையல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா, சைட் செலெக்ஷன் அண்ட் எவாலுவேஷன். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கிளினிக்கல் ட்ரையல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஸ்பான்சர் சைட்லேருந்து ஒரு சினாப்சிஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ரோட்டோக்காலோடைய ஒரு சின்ன விரிவாக்கம். அந்த சினாப்சிஸ் பேஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டிசீஸ் கேட்டகரிக்கு எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க, அந்த டாக்டர் எலிஜிபிளாக இருக்காங்களா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் எலிஜிபிளாக இருக்கா இல்லையா, ரிஜிஸ்டர் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து சிஆர்ஏ தான் பார்ப்பாங்க. ஸோ சைட் எவாலுவேஷனு, சைட் செலெக்ஷனு இதுவும் அவங்க தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி டாக்குமெண்ட் கலெக்ஷன்ஸ். இப்போ டாக்டர் வந்து சூட் ஆகுறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே சூட் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் கலெக்ஷனில் இருந்து ரிமைனிங் ஹாஸ்பிட்டலோடைய எத்திக்ஸ் கமிட்டியிலேருந்து, எஸ்ஓபியிலேருந்து எல்லாத்தையும் ரெகுலேட்டரி டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ சைட் ஸ்டாஃப் ட்ரைனிங். இப்போது பிஐ, இப்போ டாக்டரு, அப்புறம் சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க யாருக்காவது வந்து ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எவாலுவேஷன் டைம்லேயே வந்து ஜிசிபி ட்ரைனிங் இதெல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. சைட் இனிஷியேஷன் விசிட்ஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சைட்டில் சிஆர்ஏ வந்து சைட்டுக்கு போய் சைட் இனிஷியேஷன் விசிட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சைட் எவாலுவேஷன் விசிட்டும் மேஜராக வந்து சைட்டுக்கு போய் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சைட் எவாலுவேஷன் விசிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னது தான் ப்ரீ ட்ரையல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு. இப்போது சைட் இனிஷியேஷன் விசிட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்கலாம். சிஆர்ஏ என்ன பண்ணுவாங்க சைட் இனிஷியேஷன் விசிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டுக்கு போய் சைட்டில் வந்து ப்ரோட்டோகால் ட்ரைனிங், ஐபி ட்ரைனிங், அப்புறம் ஐசிஐஜிசிபி கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரைனிங், அந்த ஸ்டடி கம்ப்ளீட்டாக எப்படி கண்டக்ட் பண்ணணும், அப்புறம் இசிஆர்எஃப் ட்ரைனிங், இது எல்லாமே வந்து அந்த டைம்லேயே கொடுத்துருவாங்க. யாருக்கு அப்படின்னா ஸ்டடி ஸ்டாஃப்ஸ்க்கு, ஸ்டடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, சிஆர்சிக்கு, பிஐக்கு, அப்புறம் சைட் நர்ஸுக்கு எல்லாருக்குமே, அப்புறம் லெபார்ட்டரி டெக்னீஷியன்ஸுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் சைட்டில் ட்ரையலுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்லாம் கேலிப்ரேட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்னா ஸ்பான்சர் சைட்லேருந்து சைட் இனிஷியேஷன் விசிட் அப்போவே ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க, வர வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சைட்டு வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு சைட் வந்து இனிமேல் வந்து பேஷண்ட்டை வந்து ரெக்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த விசிட்டில் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சிஆர்ஏவோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் சைட் இனிஷியேஷன் விசிட்ஸ். இப்போ வந்து ஆன்கோயிங் கிளினிக்கல் ட்ரையலோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துடலாம். சிஆர்ஏவோடது இப்போ வந்து சைட் எவாலுவேஷன் விசிட்டும் முடிஞ்சிருச்சு, சைட் இனிஷியேஷன் விசிட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து ஆன்கோயிங். இப்போ சைட்டும் செலக்ட் ஆகிடுச்சு, அதை வந்து சைட்டை ரெடியும் பண்ணியாச்சு. இப்போது அதில் ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணுற மானிட்டரிங். இப்போ வந்து ஒரு மானிட்டரிங் பிளான் இருக்கும்.
அது வந்து ஸ்பான்சரு, சிஆர்ஓ, சைட் எல்லாரும் அக்ரி பண்ண ஒரு பிளானு. இப்போ 1 வீக் ஸ்டடி அப்படின்னா, அந்த 1 வீக்கில் எத்தனை வாட்டி வந்து சிஆர்ஏ வந்து சைட்டில் போய் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பிளான் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க எவ்ரி டைம் வந்து மானிட்டரிங் விசிட்ஸுக்கு போகணும். அதுக்கப்புறம் எஸ்ஓபி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, ஜிசிபி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, இப்போ சைட்டுக்கு ஒரு எஸ்ஓபி இருக்கும், சிஆர்ஓக்கு ஒரு எஸ்ஓபி இருக்கும், ஸ்பான்சருக்கு ஒரு எஸ்ஓபி இருக்கும். எல்லா எஸ்ஓபி கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கணும். ப்ரோட்டோகால் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும். ஐசிஏ ஜிசிபி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும். ஸோ ப்ரோட்டோகால் டீவியேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாமல் அதுலேருந்து ஏதாவது டீவியேட் ஆயிருக்காங்களா சைட்டு, அந்த ப்ரொசீஜர். ஸோ அதெல்லாம் மேஜராக இருந்தால் உடனே எஸ்கலேட் பண்ணணும். மைனராக இருந்தால் அதெல்லாம் ஐஆர்பி ஐஇசிக்கு அவங்களோட ப்ரொசீஜர் படி எஸ்ஓபி படி அதை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால் டீவியேஷன் வெரிஃபிகேஷனு, அப்புறம் சோர்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, இசிஆர்எஃப்ல கொடுத்துருக்கிறது, அப்புறம் சிஆர்எஃப்ல கொடுத்துருக்கிறது, இதெல்லாமே டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது குவாரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது, ஏஇஎஸ்ஏ செக் பண்ணுறது, அப்புறம் ஐபி டெம்பரேச்சர் லாக் செக் பண்ணுறது, டெம்பரேச்சரில் ஏதாவது எஸ்கர்ஷன் இருக்கா, டெம்பரேச்சர் லாக் செக் பண்ணால் இப்போ வந்து ஒரு ஐபி வந்து ஒரு மெடிசனை வந்து இந்த டெம்பரேச்சரில் தான் வைக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோகால் பிரகாரம் இது இருக்கும். ஸோ அதுதான் அவங்க அதுதான் அவங்க வச்சுருக்காங்களா, ஏதாவது டீவியேஷன் இருக்கா, அந்த டீவியேஷன் உடனே ஸ்பான்சருக்கு எக்ஸ்க்ளேஷன் பண்ணணும், உடனே வந்து அந்த ஐபியை டெஸ்ட்ராய் பண்ணணும். அந்த மாதிரி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சிஆர்ஏவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் சேஃப்டி மானிட்டரிங்கு, அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட சேஃப்டி வந்து இதில் பாதுகாக்கப்பட்டிருக்கா, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேஃப்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா, அந்த மாதிரி எல்லாமே வந்து சிஆர்ஏ தான் பார்க்கணும். அப்புறம் வேறு சைட்டில் வந்து ஒரு எஸ்ஐ நடந்திருந்தா இந்த சைட்டுக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க, அந்த சைட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அதுதான் சிஎம்ஸு. அந்த சிஎம்ஸை வந்து இவங்க வந்து ஐஆர்பிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்களா, பிஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்களா, அக்னாலஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஆன்கோயிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆன்கோயிங் கிளினிக்கல் ட்ரையல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சிஆர்ஏ. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் அவுட்டில் எல்லா இசிஆர்எஃப் குவாரிஸும் வந்து கவர் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் சோர்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்கா, ஆடிட் ரெடி டாக்குமெண்ட்ஸாக இருக்கா, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே க்ளோஸ் பண்ணணும், எல்லாமே வந்து வைண்ட் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெகுலேட்டரி டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ஸ்டடி டாக்குமெண்ட்லேருந்து சைட் ஃபைலில் ஐஎஸ்எஃப் சைட் ஃபைல்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஆர்கைவல் பண்ணணும். ஆஸ் பர் த ஸ்டடி, இப்போ வந்து நியூட்ராசிட்டிக்கல் ஸ்டடி அப்படின்னா ஒரு 2 இயரு, இல்லை மற்ற ஸ்டடி அப்படின்னா 5 இயரு 10 இயரு அப்படின்னு சொல்லி அது பேஸ் பண்ணி அந்த ஆர்கைவல் வந்து பண்ணணும். ஒன்று சைட்லேயே பண்ணலாம், இல்லைன்னா அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியில் வந்து ஆர்கைவல் பண்ணணும். இதெல்லாமே வந்து போஸ்ட் கிளினிக்கல் ட்ரையல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சிஆர்ஏ. இது மட்டும் இல்லாமல் எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸு, இப்போ வந்து ஏதாவது எஸ்ஐ ஏதாவது பேஷண்ட்டுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உண்டான காம்பன்சேஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ஐஆர்பி ஐசி வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்களா, கவர்மெண்ட்டுக்கு வந்து அது இன்ஃபார்ம் டிசிஜிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாமே வந்து சிஆர்ஏ தான் பார்க்கணும். இப்போ எஸ்சி நடந்தால் அது வந்து 24 ஹவர்ஸில் ரிப்போர்ட் பண்ணணும் ஸ்பான்சருக்கு, சிஆர்ஏக்கு, அப்புறம் ஸ்பான்சருக்கு, சிஆர்ஓக்கு, ஐஇசிக்கு. அதெல்லாம் வந்து வித்தின் டைம்லைனில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், இப்போ வந்து ஸ்பான்சருக்கு, சிஆர்ஓக்கு, சைட்டுக்கு, இவங்க 3 பேத்துக்குமே ஒரு மீடியேட்டராக இருந்து சிஆர்ஏ தான் எல்லா கம்யூனிகேஷன், குவாரிஸு, எஸ்கலேஷன்ஸு, அப்புறம் வேறு ஏதாவது எக்ஸப்ஷன்ஸு, அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டீட்டெயில்ஸு, மானிட்டர் எல்லாமே வந்து இவங்க தான் ஒரு மீடியேட்டராக இருந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சைட் எவாலுவேஷன் விசிட் ரிப்போர்ட்டு, இனிஷியேஷன் விசிட் ரிப்போர்ட்டு, ஐஎம்வி ரிப்போர்ட்டு, க்ளோஸ் அவுட் விசிட் ரிப்போர்ட்டு, இது எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி ஸ்பான்சருக்கு சென்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் ஒரே ஒரு மீடியம் ஸ்பான்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சைட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் டேட்டாலாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணணும். இதுதான் வந்து சிஆர்ஏ உடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான் ஜென்ரல் டெர்மினாலஜியில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டேர்ம்ஸ் புரியல, ப்ரோட்டோகாலு, ஐபி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டேர்ம்ஸ் புரியல, சோர்ஸ் டாக்குமெண்டேஷனு, இசிஆர்எஃப் இதெல்லாம் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் ஒரு ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஆர்ஏ ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.